Already? Hey guys, welcome to Bilal Cyber Tech. இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னால் Wondershare filmora அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ எடிட்டர். இந்த வீடியோ எடிட்டர் வந்து நம்ம மோஸ்ட்லி யூடியூப் ப்ளாகர்ஸ் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதாவது ஆன்லைனில் பை பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா காஸ்ட் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி கிராக் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மோஸ்ட்லி ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் தருவாங்க. அந்த ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே வாட்டர் மார்க் வரும். அந்த வாட்டர் மார்க் வந்து இல்லாமல் அதாவது நம்ம இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்குரிய வீடியோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் திங், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாமா. அந்த கிராக் வந்து எப்படி நம்ம அதை அதை போட்டதுக்கு பிறகு எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் போகும் அப்படின்றத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டான் 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 டான். எனிஹோ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நமக்கு இல்லை. ஸோ அதனால் ஃபன்னாக நம்ம செஞ்சுருப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் பார்ப்போம். இது வந்து இந்த Wondershare நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணேன், மற்றது நம்ம ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு அதில் வந்து வாட்டர் மார்க் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். இன்னும் ஒரு நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேறு உங்களுக்கு செல்றதுக்கு சொல்லி போட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னென்ன வீடியோக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கண்டென்ட் வந்து இந்த நேரம் திங்க் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முடிக்கத்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை கண்டென்ட்டில் கமெண்டில் சொன்னீங்க எனக்கு இப்படி செய்யணும் ப்ரோ, இதை நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செய்கிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த அடுத்த வீடியோ வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி நம்ம லோகோ க்ரியேட் பண்ணுற அந்த லோகோ வந்து எப்படி நம்ம 3Dக்கு மாற்றுரு அப்படின்றது தான் நான் என்னுடைய அடுத்த வீடியோ கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அடுத்தது வந்து நான் போட உங்களுக்கு வரும். ஸோ டெக்னாலஜி சம்மந்தமாக பேசிக் திங்ஸ் வந்து இது எல்லாமே பேசிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன் அட்வான்ஸ் இன் ஃப்யூச்சரில் நான் வந்து கோடிங்ஸை பற்றி சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ் என்னென்னு சொன்னால் நான் ஒரு ஹிண்ட் தரேன். அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் என்னென்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அது என்ன ஹிண்ட் சொல்லிச்சுன்னா நம்ம எல்லோரும் வந்து FB யூஸ் பண்ணுறோம். ஸோ சிலவங்க வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிலவங்க வந்து அவங்கள கொலப்புறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்குரிய இதுதான் உங்களோட அடுத்த ஸ்டெப்ஸ். அதாவது அந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட். அந்த ஹிண்ட்டுக்குரிய மீனிங் வந்து என்ன, அதாவது நான் என்னத்தை பற்றி சொல்ல வரேன்னு சொல்லி நீங்கள் ஏழும் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வாட்டர் லோகோ வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து நான் சொல்லி கொடுத்து வாங்கல சேம் கிராக் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த கிராக்ஸ் அப்படின்றது வந்து கோட்ஸால் வந்து உருவாக்கப்படுது. அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இந்த சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்லைனோட வந்து கண்டெக்ட் பண்ணி அதில் அப்கிரேட்டை வந்து ஆன்லைன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கிராக் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்ஸால் வந்து உருவானது. அந்த கோடிங்ஸ் வந்து இந்த கிராக் அதாவது இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேரோட
பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஏன் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த ட்ரையல் வெர்ஷனை வந்து ஆன்லைன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க இருக்கிறதுக்காகத்தான் இந்த கிராக் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பார்த்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆடியோ அதுகள் எல்லாம் போடலை, நான் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பார்ப்போம் லோகோ வந்து பின்னுக்கால வருதா அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகே, ஓகே ஃபைன் டார்கெட் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பின்னுக்கால வந்து Wondershare filmora லோகோ வந்து ஓட்டோ மார்க் வந்து வருதா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து விண்டோஸ் வீடியோ பிளேயரில் ஓப்பன் பண்ணதால் அது கொஞ்சம் லேட்டாக நம்ம விஎல்சியில் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னு சொல்லிச்சோம். இல்லை வேறு ஏதாச்சும் மீடியா பிளேயரில் ஓப்பன் பண்ணியிருந்தோம், அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். பட் இது வந்து விண்டோஸ் இதில் ஓப்பன் பண்ணதால் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவை பார்க்கலாம். வீடியோட பேக்ரவுண்டில் எந்த ஒரு இது வாட்டர் மார்க்குமே இல்லை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபைல் வந்து லிங்க்கை வந்து நான் ட்ரைவில் போட்டு லிங்க் கொண்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டவுன். ஓகே, இதுதான் வந்து சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை வந்து ரெண்டு இருக்குது, கிராக் அண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. போடுறது செட்டப் அண்ட் திஸ் இஸ் தி சாஃப்ட்வேர் விச் இஸ் இன் 64 பிட். அதாவது 64 பிட்டுக்குரிய இது மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். 32 பிட் உங்களோட பிசிஸ் 32 அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன், பட் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வேண்டி நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் Wondershare வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தோன்னா ஓகே இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு விரும்பின லாங்குவேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். even if it's English or there is some specific languages only, so you can select it. Okay, so we will start and click next and the location which is where you have to save this file. நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்லே கொடுக்குறேன் சீலே. ஸோ டிஃபால்ட்டாக அதுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது ஒரு 10 to 5 minutes டைம் போகும். it's less than 5 minutes I think. It's almost done. Yep, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இது தான் நீங்கள் வந்து இப்போ கவனிக்கணும்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து Wondershareல filmora அப்படின்னு சொல்லி தானே இதுதான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு இப்படி ஒரு லோகோ வந்து வரும். ஸோ இந்த லோகோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த filmora அப்படின்னு சொல்லி போட்டு நான் இந்த ஃபைலை வந்து லிங்க்கில் நான் கீழே வந்து கொடுக்க டிஸ்கிரிப்ஷனில் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபைல், அதாவது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க இல்லையா, ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணி விடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி சொல்லி கேட்கும். எஸ், ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அது வந்து இப்படி ஆகலை, அதாவது காப்பி ஆகலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈஸி. ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ வேற ஒரு வீடியோ நம்ம போட்டு பார்க்கலாம். Same thing we will do again. We will try to export and let's see the background, I mean the watermark is coming or no. Okay, you can see it here. So நம்ம வந்து விஎல்சியில் இல்லைன்னு வேறு ஒரு மீடியா பிளேயரில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீன்ஸ் நமக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அதே மாதிரி ஒர்க்குமா குயிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே காட்டிலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் கொஷின்ஸை வந்து வைங்க கண்டிப்பாக. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஒர்க் மார்க்கும் வரல. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிராக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு மீனிங். ஸோ இது வந்து லைஃப் டைம், இதில் வந்து எந்த ஒரு இயர் அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களும் உங்களோட பிசியில் உங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பை பை ஃப்ரம் Bilal Cyber Tech. See you guys.